ஹலோ. ஹலோ, நான் தான் பிரவீன் பேசுறேன். பிரவீன், நானே உனக்கு ஃபோன் பண்ணணும்னு நினைச்சேன், நீயே பண்ணிட்ட. என்ன பாஸ், எப்ப கிளம்புறீங்க? ஏதோ ரெடி ஆகிட்டு இருக்கோம், இன்னும் ½ அன் ஹவர்ல கிளம்பிடுவோம். அது சரி, அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் ரெடியா? ஏன் பாஸ் இப்படி பேசுறீங்க? கிருஷ்ணாங்கிறவரை கைடா ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன். அவனை கமிட் பண்ணதுனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. நீங்க தைரியமா போயிட்டு வரலாம். நீ யாரை வேணாலும் அனுப்பு, எனக்கு அங்க அரேஞ்ச்மெண்ட்ஸ் பக்காவா இருக்கணும். அப்புறம் நான் வந்ததுக்கு அப்புறம் அங்க எந்த சொத்தப்பலும் நடக்க கூடாது, புரிஞ்சதா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எல்லாம் பக்காவா அரேஞ்ச் பண்ணிருக்கு. ஃபாரஸ்ட்டுக்கு வர்றீங்க, ஃபால்ஸ்ல நல்லா குளிக்கிறீங்க, டென்ட்ல தங்குறீங்க, வீக்கெண்ட ஜாலியா என்ஜாய் பண்றீங்க. ஓகேவா? ஓகே ஓகே. கேமரா எதுக்கு? ஒன்ன போட்டோ எடுக்கதான். ஜோக்கா? இந்தா ட்ரெஸ் பண்ணிக்கோ, மூடு மாறிட போகுது. அது எதுக்கு? மண்டே ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணனும். உன் மண்டையில எதுவுமே இல்லையா? சந்தோஷமா பிக்னிக் போற இடத்துக்கு எதுக்கு இப்போ சாட் எல்லாம் கொண்டு வந்துட்டு இருக்க? உனக்கு புத்தியே இல்ல. பிக்னிக் போற இடத்துலயும் உன்னோட ப்ரொஃபஷன் புத்தி உன்னை விட்டு போகவே போகாது. இல்லடா செல்லம், மீடியால இருக்கவங்க தூங்கும் போது கூட முழிச்சிட்டே இருக்கணும், அப்பதான் பொழப்பு நடத்த முடியும், புரிஞ்சதா? ஏதோ நீ மட்டும்தான் படிக்கிற மாதிரி பேசுற. அப்புறம் நான் என்ன டாஸ்மாக்ல டம்ளர் கழுவிட்டு இருக்கேனா? எல்லாம் என் நேரம். உனக்கு படிப்புல அவ்வளவு அக்கறை இருந்தா நீ எதுக்கு லவ் பண்ண? அழகான பொண்ணு லவ்வரா வேணும், ஆனா அவ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஆம்பளைங்களே இப்படிதான். நீ மட்டும் என்ன? அதுக்காக 24 ஹவர்ஸும் ஐ லவ் யூ ன்னு சொல்லிட்டே இருக்கணுமா? சொல்லணும், சொல்லிட்டே தான் இருக்கணும். உன் ப்ரிப்பரேஷன் எல்லாத்தையும் பார்த்தா நீ ஏதோ ஒரு பெரிய பிளானோட இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. தயவு செஞ்சு உன்னோட பிளான் என்னன்னு என்கிட்ட கொஞ்சம் சொல்றியா? சென்ற வார செய்தி. ஓஹோ. காட்டில் மர்மமான முறையில் மனிதர்கள் மரணம், பேய் நடமாட்டமா, மக்கள் பீதி. நியூஸ் படிச்சல? ஐயோடா, நம்ம அந்த காட்டுக்கு போறோம். ஆமா தங்கம், நாம இப்ப அந்த காட்டுக்கு தான் போறோம். ஷோ, என்ன விளையாடுறியா? நாங்கெல்லாம் வரவே மாட்டேன். ஏய் இல்ல மாயா, அது வெறும் நியூஸ் தான். நாம அங்க போய் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஒருவேளை நிஜமாவே அங்க பேய் இருந்தா? சிம்பிள், அத ஷூட் பண்ணி பேயுடன் ஒரு நாள் அப்படின்னு சேனல்ல டெலிகாஸ்ட் பண்ணா ஓவர் நைட்ல வேர்ல்ட் ஃபேமஸ் ஆயிடுவல்ல. இந்த பேய் மேட்டர் எல்லாம் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியுமா? அவங்களுக்கு தெரியாது, நீ எதுவும் உளறி வைக்காத. அவங்க ஏற்கனவே பயந்தாங்கொழிங்க, இது தெரிஞ்சா அங்க வரமாட்டானுங்க, புரிஞ்சதா? என்ன கோவமா? சாரி டார்லிங். விடு. 2 நாள் என்ஜினியரிங் படிப்பை எல்லாம் மறந்துட்டு என்ன மட்டும் படி, புரிஞ்சுதா? ஃபர்ஸ்ட் சாப்டர் என்னன்னு தெரியுமா? என்ன? முத்தம். ஒரு 2 நாள் ஹாயா காட்டுக்குள்ள ஆதிகால மனுஷங்க மாதிரி ஹாப்பியா இருக்கலாம்னு எப்படி பிளான் பண்ண செல்லம்? எப்படி? நீயே சொல்லு. இடுப்புல இலை தழைய கட்டிட்டு இருப்பாங்களே, அப்படியா? ஹே குட், அதுவும் நல்லா தான் இருக்கும். ஆனா என்ன அப்படி பாக்குற? இல்ல, நீ அந்த ட்ரெஸ்ல எப்படி இருப்பேன்னு கற்பனை பண்ணி பாக்குறேன். அதுக்கு எதுக்குடா கற்பனை பண்ணி பாத்துட்டு இருக்க? அங்க போனா நீ நேராவே பாத்துக்கலாம். Cheers. ஏய் அப்படியே குடுறா. Hey, come on டா. Cheers. மயந்தா. Cheers. ஏய் 5 ரவுண்ட் ஓவர்ரா. Hey தேஜு, நீ சாப்பிடு. Cheers. 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 என்னங்க இது நல்லா வந்திருக்கானே, டேஸ்ட் பண்ணி சொல்லுங்க. குடு குடு. ஏய் நீடா. ஏய் சூப்பரா இருக்கே. 3 குதிரையில ஏதாவது ஒரு குதிரையை கரெக்ட் பண்ணிட வேண்டியதா. கற்பனைக்குலாம் இப்படி ஒரு பீஸ். அவனுக்கு ஓவர் ஆயிடுச்சு, டென்ட் கூட்டிட்டு போயிடு. Hey, come. இருங்க நான் வரேன். நீ எங்க போற? உட்காரு. இல்ல உட்காருன்றல. இங்க இருந்து இது எல்லாத்தையும் காலி பண்ணு, சரியா? அதானே.
மச்சே தூங்கலாம்டா. ஓகே மச்சி. குட் நைட். குட் நைட்ரா. ஸ்வீட் குட் ட்ரீம்ஸ். நைட். இதுக்கு மேல சுட்டா கறி கறி ஆயிடும். இதுல என்ன மிச்சம் இருக்குன்னு நம்மள சாப்பிட சொல்லிட்டு போறான். நைட் ஷோக்கு ரெடி ஆக வேண்டியதான். மாயா. அனிதா. ஏய், அதான் வேணாங்கிறால. ஹே தூங்கலாமா? ம்ஹும். My God. யாரு வரைஞ்சிருப்பா? டேய் பிரதீப், உதயா, டேய் வெளிய வாங்கடா. டேய் டேய் சீக்கிரமா வாடா. மச்சான் வாடா சீக்கிரம். என்னடா? டேய் இது பாருடா. என்னடா பார்க்கணும் நேரங்கிட்ட நேரத்துல? டேய் முதல்ல இது டேய், எதுக்குடா அந்த நேரத்துல இப்படி கத்துற? இருங்க. நான் நேத்து என் பிளானை கம்ப்ளீட் பண்ணவே இல்ல. ஆனா எடுத்து பார்த்தா முடிஞ்சிருக்குடா. என்னது? அப்படியே மிராக்கிளா இருக்குடா. செம்ம ஹாப்பியா இருக்க மச்சான். டேய் பாருங்க பாருங்க. இதோ இங்க பாரு. இங்க டேய் இவன் என்ன சொல்றானே புரியலடா. டேய் இப்ப பார்த்தேன்டா. டேய் பிரியா, நீயாவது நம்புறியா? நான் இப்ப பார்த்தேன். ஃபுல் டிராயிங் இருந்துச்சு. இப்ப காணோம். ஏய் எக்ஸ்கியூஸ் மீ. பனியில டிராயிங் கரைஞ்சிருக்கும் அப்படிதானே? டேய் போடா, தூக்கத்தில் எழுப்பி கழுத்த இருக்கிறான். ஏன்டா தேஜு இப்படி தூங்குற நேரத்துல எல்லாரையும் எழுப்பி வெறுப்பேத்துற? டேய் மச்சான், நீ அடிச்ச கூட- போதெல்லாம் தெளிஞ்சு போச்சு போ. ஒண்ணுமே புரியல பிரியா. என்னது? அது சரி, தேஜ் எதுக்கு பைத்தியக்கார மாதிரி உளறான்? எனக்கு அவன் வளர்ற மாதிரி தெரியல. பின்ன அவன் உண்மையை தான் சொல்றான்னு நினைக்கிறேன். தேஜா சொல்ற விஷயம் எல்லாம் உனக்கு அனுஷலாவும் அமானுஷ்யமாவும் தெரியலையா? நீ என்ன சொல்ல வர? இங்க பேய் இருக்குங்கிறியா? இங்க நடக்கிறது எல்லாத்தையும் பார்த்தா எனக்கு அப்படிதான் தோணுது. விடு தேஜா, ஃபீல் பண்ணாத. இன்னொரு டைம் வரைஞ்சுக்கிட்டா போச்சு. ஏய் மேட்ரு அது இல்ல பிரியா. டென்ட்டுக்குள்ள நான் ஃபுல்லா பார்த்த டிராயிங் வெளியே பார்க்கும்போது எப்படி காணாம போச்சுதான் புரியல. நீ உண்மையிலேயே பாத்தியா? பின்ன நான் என்ன போய் சொல்றேனா?
சில பேர் தூக்கத்துல நடக்கிற வியாதி மாதிரி நான் தூக்கத்துல வரையறேன்னு நினைச்சிட்டு இருக்கியா? நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. ஆக்சுவலி நீ எப்பவுமே ப்ராஜெக்ட்னு இருக்கிறதுனால உனக்கு ஃபினிஷ் ஆன மாதிரி தெரிஞ்சிருக்கலாம்ல. ஏய், என்ன முட்டாளாக்க ட்ரை பண்ணாத. நான் ஃபுல் கான்ஷியஸோட தான் பார்த்தேன். நான் பார்த்த அடுத்த செகண்ட்ல எவ்வளவு ஷாக் ஆனேன் தெரியுமா? தனியா பிக்னிக்கு கூட்டிட்டு வரேன்னு தவிப்போடு வந்தா இப்படி தவிக்க விடுறியே. வாட செல்லம். ஏய், அப்படியே லேசா தட்டி கொடு, தூக்கம் வந்துரும். ஆ ஆமா, அப்படியே தாளட்டும் பாடுற. சரியா? எந்திரி. அம்மா, என்ன உன்ன தூங்க வைக்கணுமா? ஆமா, உனக்கு தூங்குறத தவிர வேற எதுவுமே தெரியாதா? ம்ஹும். இனிமே எனக்கு தூங்குற ஐடியாவே இல்ல. ரெண்டாவது ஆட்டத்தை ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். நான் எப்பவும் ரெடி. இன்னும் எவ்வளவு தூரம் நடக்கணும்? சாமியை கும்பிட போகும்போது சலிச்சுக்காம வா. ஐயோ, எங்க போயிட்டு இருக்கீங்க? நாங்க எங்க போனா உங்களுக்கு என்ன? நீங்க என்ன பரதேசியா இல்ல ஃபாரஸ்ட் ஆபீசரா? தம்பி ரொம்ப கோவமா இருக்காரு. கண்டது காணாம போயிடுச்சுன்னா என்ன சொல்றீங்க? உங்களை திரும்பி போக சொல்றேன். இல்ல, நாங்க கோவிலுக்கு போயிட்டு இருக்கோம். உள்ளம் என்பது ஒரு பெருங்கோவில், ஊன் உடம்பு என்பது ஆலயம். வள்ளல் பெருமானுக்கு வாய் கோபுர வாசல், கள்ளப்புலன் ஐந்தும் கால மணி விளக்கே, தெள்ளத் தெளிந்தோர்க்கு ஜீவன் சிவலிங்கமே. சாமியெல்லாம் ஒன்னும் கும்பிட வேணாம், கிளம்புங்க. உடனே கிளம்புங்க. எவ்வளவு தூரம் வந்துட்டு? படிச்சிருக்கீங்கல்ல, தூரம்னா என்ன? ஒன்னும் இல்லை. வேகம் அதிகமாச்சுன்னா தூரம் குறையும், வேகம் குறைவாச்சுன்னா தூரம் அதிகமாகும். அப்படின்னா தூரங்கிறது என்ன? படிச்ச பரதேசி போல இருக்கு. பேசினா நமக்கு பைத்தியம் பிடிச்சிரும். வா போலாம். சரி சாமி, போயிட்டு வரோம். வந்தா போய்தான் ஆகணும், போனா வந்துதான் ஆகணும். முடிச்சு அறுக்கிற வரைக்கும் மேலையும் கீழையும் போயிட்டு வர வேண்டியதுதான். என்னமோ வளர்றாரு. வா போலாம். எதுக்காக விரட்டுறீங்க சுவாமி? அவங்கள நான் விரட்டல, விதி விரட்டுது. பிரதீப், ஒரு கேமரா இங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பிரதீப், கண்டிப்பா அனிமல்ஸ் இந்த வழியா போகும். சரியா? ஹே பிரதீப். வரேன். சரி, நீ கேமரா ஃபிக்ஸ் பண்ணு. யா நான் செட் நாங்க ரெண்டு பேரும் போய் பார்த்துட்டு வந்தோம். சார், நீங்க மட்டும் போங்க சார், நான் இங்க செட் பண்றேன். சரி, ஹே, நம்ம பண்ணு. அவர் என்னதான செட் பண்ண சொன்னாரு? நீ என்ன பண்ற? போ. என்ன மாயா? இங்க பாரு, இது டைகரோட ஸ்டெப் மாதிரி இல்ல? சூப்பர். இது கண்டிப்பா புலியோட கால் தடம் தான். ஆமா. டெஃபினட்டா இங்க தான் எங்க இருக்கு. சரி வா, நாம ஜாக்கிரதையா இருக்கணும். ஹே, நான் செட் பண்ணிக்கிறேன், நீ கிளம்பு. நீங்க செட் பண்ணா என்ன, நான் செட் பண்ணா என்ன, மொத்தத்துல செட் பண்ணணும். அதுதான் மேட்ரு. ஹே, ஏதோ டபுள் மீனிங்ல பேசுற மாதிரி இருக்கு. செட் பண்றதுல என்னங்க டபுள் மீனிங்? ஒரே மீனிங் தான். பாக்க செட் ஆகலாம். ஏய், என்ன சொன்ன இப்போ? செட் பண்ணலாம்னு சொன்னேன். அதானே பார்த்தேன். ஏய், இங்க செட் பண்ணது போதும். அங்க டைகரோட ஃபுட் பிரிண்ட் இருக்கு, அத போட்டோ எடுக்கலாம் வாங்க. ஓகே ஓகே. கிருஷ்ணா வா, கேமரா எடுத்து சீக்கிரம் வா. வா.